டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்ய அதிபரினுடைய 4 மணி நேரம் 30 நிமிடங்கள் கொண்ட பேச்சு உண்மையில் என்ன சொல்ல வருகின்றது என்று உலக ஊடகங்களினுடைய மதிப்பீடு வெளியாகி இருக்கின்றது. முதலாவது, உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி இப்பொழுது அந்த நாட்டினுடைய சட்டப்படியான அதிபர் அல்ல. அந்த நாட்டில் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு அடுத்த அதிபர் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும். உக்ரைனினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி குறிக்கப்பட்ட காலத்தில் அதிபரை தேர்வு செய்ய வேண்டும். அதில் எந்த மாற்றுகையோ அல்லது பின்போடுதலோ இடம்பெறக்கூடாது என்று அறுதியாகவும் உறுதியாகவும் தெரிவிக்கின்றது. அப்படி இருக்க செலன்ஸ்கி அதிபர் பதவியில் தொடர்கின்றார், தேர்தல் இல்லாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒருவருடன் இந்த பிரச்சனை தொடர்பான ஒரு தீர்வு திட்டத்தில் கையெழுத்து வைப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது செல்லுபடியற்றதாக போய்விடும். எனவே உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி மறுபடியும் தேர்தல் ஒன்றை நடத்தி அதிபராக தேர்வு செய்யப்பட்டு வருவாராக இருந்தால் அவருடன் உட்கார்ந்து பேசலாம் என்று கூறியிருக்கின்றார். இது மிக தந்திரமான ஒரு பேச்சு. இன்றைய நிலையில் உக்ரைனில் தேர்தல் ஒன்றை நடத்த முடியாது, அதற்கான சூழ்நிலை இல்லை. உக்ரைனிய தலைநகரில் தொடர் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல் இல்லாமல் தொடர்ந்து பணியாற்றியதும் அவருடைய காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் அது ஒரு சர்வதேச நியமமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் கூட 2 தடவைகளுக்கு மேல் அதிபராக இருக்கக்கூடாது என்கின்ற ரஷ்ய சட்டத்தை மீறி இப்பொழுது 2000 இருந்து 2024 வரை இருக்கின்றார். மேலும் எவ்வளவு காலம் இருப்பார் என்பது தெரியவில்லை. எனவே தன்னுடைய இருத்தலை பற்றி சிந்திக்காமல் உக்ரைனிய அதிபரை பற்றி அவர் சிந்திப்பது வேடிக்கையான ஒரு வேடிக்கை என்று ஊடகங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. இரண்டாவதாக, ரஷ்ய மக்களினுடைய முப்பெரும் கவலைகள் இருக்கின்றன. அந்த கவலைகளுக்கு புட்டினிடம் மருந்து இல்லை. முதலாவது, உயரும் பொருட்களினுடைய விலை. ஒரு நாடு போருக்குள் செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நாட்டில் பொருட்களினுடைய விலை உயரும். அந்த விலை உயர்வை சமாளிப்பதற்கு திட்டம் இல்லாமல் போர்க்களத்திற்குள் ஒரு காலமும் இறங்கக்கூடாது. ரஷ்ய அதிபர் இது குறித்த கவனத்தை பரிபூர்ணமாக செய்யவில்லை. ரஷ்ய அதிபரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற நிபுணர்களும் தங்களுடைய பேச்சில் இப்படி ஒரு சிக்கல் வரும் என்பதை என்றுமே சுட்டிக்காட்டாமல் சர்வதேச போர்க்களத்தையும் ஏட்டிக்கு போட்டியான கதைகளையுமே பேசி வந்தார்கள் என்பது நாம் அறிந்த விடயமாகும். இரண்டாவது, பெட்ரோல் மருந்து பொருட்களினுடைய விலைகள் வன்முறையாக உயர்ந்திருக்கின்றன. இந்த அடிப்படை தேவைகளில் கூட விலை இறக்கம் இல்லாமல் இருக்கின்றது. மூன்றாவதாக, மீன், பட்டர் போன்றவற்றினுடைய விலை உயர்வாக இருக்கின்றது. மக்களால் அன்றாடம் சாப்பிட முடியவில்லை. இளைய தலைமுறையினர் வீட்டை வாங்குவதாக இருந்தால் வீட்டுக்கான கடன் வட்டி 30% இருக்கின்றது. டென்மார்க் போன்ற நாடுகளில் கடன் வட்டி 0% இருந்தது. அதன் பின்னர் 0.5% இருந்தது. இப்படியாக வீடு கட்டும் வர்த்தகத்தை வளர்த்தி செல்லுகின்ற பொழுது 30% வட்டி கெடுத்து வீடை எவர் கட்டுவார்கள் என்ற கேள்விக்கு புட்டினிடம் எந்த விளக்கமும் கிடையாது. மக்களினுடைய வாழ்க்கை தரம் தான் ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை என்பதை ரஷ்ய அதிபர் எந்த அளவு தூரம் புரிந்து கொண்டார் என்பது தெரியவில்லை. மேலும் அவர் கூறுகின்ற பொழுது, எங்களுடைய இன்றைய நிலைக்கு நாங்கள் அனைவரும் தனித்தனியாக பொறுப்பு. எனவே மக்களே இந்த சவாலை எதிர்நோக்கி வெற்றி பெற வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் கூறுகின்றார். நாட்டினுடைய பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கின்றது, அது சரியான திசையில் தான் செல்கின்றது என்று புட்டின் கூறுகின்றார். இதை என்ன அடிப்படையில் வைத்து அவர் கூறுகின்றார் என்பது தெரியவில்லை. கூறுவதனால் உண்மையில் அபிவிருத்தி வரப்போவதும் இல்லை. ஆனால் சம்பள உயர்வுதான் பணவீக்கத்தில் முக்கிய பாதிப்பை செலுத்துகின்றது. இராணுவத்திற்கு வழங்கப்படும் அதிக சம்பளம், ஆயுத தொழிற்சாலையில் வேலை செய்பவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் என்பன அதிகமான பணத்தை பொருளாதார வழியில் செலுத்துவதனால் பணவீக்கம் உருவாகின்றது என்று ரஷ்ய அதிபர் குறிப்பிடுகின்றார். உக்ரைன் போர்தான் இந்த பிரச்சனைகளினுடைய தாய் வீடு. ஆனால் ரஷ்ய அதிபரினால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த உரை புட்டினுடைய 21வது ஊடகவியலாளர் மாநாடாகும். அவர் போரின் பிடியில் இருந்து விடுபடாத நிலையில் தான் இதை பேசிக் கொண்டிருக்கின்றார் என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். அவருடைய பேச்சில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. உக்ரைனின் அதிகார கட்டலில் இருப்பவர்கள் ரஷ்ய அரசினுடைய அடிமைகளாக
விசுவாசம் உள்ளவர்களாக தாளம் போடும் பேர்வழிகளாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. இரண்டாவதாக, ரஷ்யா கைப்பற்றிய 5 பிராந்தியங்களையும் ரஷ்யாவிற்கு எழுதி கொடுப்பதில் பெருமை காண வேண்டும். மூன்றாவதாக, உக்ரைன் எக்காரணம் கொண்டும் நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்க கூடாது. இந்த நிலைகளில் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் அவர் எப்படி பேசி தீர்க்க போகின்றார் என்பது தெரியவில்லை. அதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் அவர் பதவியில் இல்லாத 4 வருட காலத்திலும் தான் பேசவில்லை என்றும் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னரும் அவருடன் பேசவில்லை என்றும் புட்டின் கூறுகின்றார். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் விரைவாக இந்த போரை முடிக்க வேண்டும் என்றும் போர் நீண்டுவிட்டது என்றும் கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கை ஒன்று, ரஷ்ய அதிபர் கொள்கை போரை நீட்டி செல்வதுதான். எனவே இருவருக்கும் இடையே எட்டி தொட முடியாத பெரும் இடைவெளி தொடர்ந்து வளர்ந்து கொண்டுதான் செல்லுகின்றது. ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருப்பதை அமெரிக்க டாலருக்கு இணையாக ரஷ்யாவினுடைய ரூபிளின் பெறுமதியை பார்க்க வேண்டும். ஒரு டாலருக்கு இணையாக 113 ரூபிள்கள் என்கின்ற அளவில் விழுந்திருக்கின்றது. கடந்த ஒரு வார காலத்தில் அமெரிக்க டாலருடன் ஒப்பிட்டால் ரஷ்ய ரூபிள் 7% வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. 2022 ஆண்டு பிப்ரவரி போரை ஆரம்பிக்க மார்ச் மாதமே ரஷ்யாவினுடைய ரூபிள் கொலாப்ஸ் ஆகிவிட்டது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். 80% இருந்த ரஷ்ய ஏற்றுமதி 25% சர்வதேச தடைகளினால் வீழ்ச்சி கண்டது. வங்கி தடைகள் காரணத்தினாலும் ஸ்விஃப்ட் கோட் இல்லாத காரணத்தினாலும் எரிவாயு ஏற்றுமதி பெரும் பாதிப்பை சந்தித்தது. உக்ரைன் ஊடாக ரஷ்யாவிற்கு சென்ற காஸ்பரோம் எரிவாயு கூட சென்ற சில தினங்களுக்கு முன்னர் மூடப்பட்டு விட்டது. அதுவும் பெருநஷ்டமாக மாறியிருக்கின்றது. 1998 ஆண்டு டாலருக்கு இணையாக ரூபிளினுடைய பெறுமதி தொடர் வீழ்ச்சியை கண்டு 2 தரம் பலத்த அடி வாங்கியது. அதனால் வந்த விளைவுகளை கண்ட பின்னரும் புட்டினில் மாற்றம் இல்லை. அந்த நேரம் ரஷ்யாவுடைய பங்கு சந்தை வேகமாக படுத்தது. இப்பொழுதும் படுக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஆயில் விலை $90 இருந்து $73 விழுந்திருக்கின்றது. இதை சமாளிப்பதற்கு ஒபெக் நாடுகள் 6 விதமான உற்பத்தியை குறைத்தாலும் சமாளிக்க முடியாமல் இருக்கின்றது. இந்த விலை வீழ்ச்சி ரஷ்யாவினுடைய ஆயில் வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த நிலையில் காயப்பட்ட இறந்த படை வீரர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கப்படும் என்று கூறி வந்த ரஷ்ய அதிபர் அதில் வெட்டுகையை ஏற்படுத்தி இருக்கின்றார். இனிமேல் அவர்களுக்கும் பட்டை நாமம் சாத்த போகின்றார் என்பது உண்மை. இந்த இடத்தில் முன்னர் போரிட்ட பிரிகோசினுடைய வவுனார் படையில் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து சென்று போரிட்டவர்கள் சட்ட ரீதியற்றவர்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அவர்கள் புதைகுழிக்குள் கிடக்கின்றார்கள். சம்பளமும் இல்லை, நஷ்ட ஈடும் இல்லை, யாரென்றும் தெரியாது. இப்படி பல்லாயிரக்கணக்கானவர்கள் புதைகுழிக்குள் போய்விட்டார்கள். இந்த போர் காரணமாக. போர் என்பது கொடுப்பனவில் பெரும் ஏமாற்றை செய்திருக்கின்றது என்பது இதனுடைய கருத்தாகும். மேலும் சீனாவிடமிருந்து வர்த்தகம் செய்கின்ற ரஷ்யா சீனாவினுடைய யுவான் பெறுமதியில் ஏறிக்கொண்டு செல்லுகின்ற பொழுது, ரஷ்யாவினுடைய ரூபிள் இறங்கி செல்லுகின்ற பொழுது விலைகளினுடைய உயர்வை தவிர்க்க முடியாததாக போகின்றது. 2025 ஆண்டு பெரும் பிரச்சனைக்குரிய ஆண்டாக ரஷ்யாவிற்கு அமைய போகின்றது. 2025 ஆண்டு ரஷ்யாவினுடைய அரச நிதி மக்களை பாதுகாக்கும் என்று சொல்வதற்கான அடையாளங்கள் எதுவும் இல்லை. ஆனால் உக்ரைனுக்கு அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னதாக அமெரிக்கா பெருந்தொகையான பணத்தை பெட்டி பெட்டியாக தள்ளிவிட்டது. எனவே உக்ரைனுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாமல் இருப்பதனால் ரஷ்யாவினால் உக்ரைனுக்கு எதிரான ஒரு போரை நடத்துவது கடினமாகத்தான் இருக்கும் என்று ஃபாரின் பாலிசி என்கின்ற ஊடகம் கருத்து வெளியிட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் தான் ரஷ்ய அதிபர் ஆடம்பரமாக கேள்விகளுக்கான பதிலை தயாரித்து வந்து போலியாக கஷ்டப்பட்டு சிரித்தபடி தன்னுடைய ஊடகவியலாளர் மாநாட்டை நடித்துவிட்டு உள்ளே சென்று அவர் கண்ணீர் விட்டு கதறி இருக்கலாம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக ரஷ்ய அதிபரனுடைய 4 மணி 31 நிமிட பேச்சுக்களின் மீதான சர்வதேச நிபுணர்களுடைய ஆய்வுகளினுடைய அறிக்கைகளுடைய தொகுப்பு தமிழ் செய்தியாகும். இது டியூப் தமிழின் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.